ஒருவர் அடிமட்ட நிலையில இருக்காரு, அவர் வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு வளரணும் அப்படின்னா, நான் ஆராய்ச்சி செய்து அனுபவித்த ஒரு நிலைப்படி பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகமாக யார் வருகிறார் என்றால், தன் கட்டுப்பாட்டில் தன் மனம் இருக்க ஒருவன் வந்து பழகி கொண்டால்தான் அவருக்கு பொருளாதாரத்தை அவர்தான் அதிகமாக ஈர்க்கிறார். ஸோ அதுதான் மனமே பணம் அப்படின்னு. கம்யூனிகேஷன் இருந்தால் தான் அவரால் மல்டிபிள் பிஸ்னஸ் பண்ண முடியும், பார்ட்னர்ஷிப்பில் வந்து சக்ஸஸ் பண்ண முடியும். அப்போ சந்திரனும் புதனும் யார் ஒருவருக்கு சிறப்பாக இருக்கிறதோ, ஒரு காரகத்துவத்தை ரொம்ப வேகமாக அதிகமாக இயக்கும் பொழுது அவருக்கு இந்த பூமி வாழ்க்கையில கர்மா வேகமா அழிஞ்சு போயிடும், தொழில் முடங்கிடும். அப்போ ஒரு மனிதன் மனத்தெளிவோடு இருக்கும் பொழுது கோபமாக உள்ளவரை எப்படி கையாளணும், மகிழ்ச்சியாக உள்ளவரை எப்படி கையாளணும். எங்களுக்கு நிறைய மெசேஜஸ் வருது. சிவஸ்கந்தா ஜோதிட குருகுலத்தில் குருவின் பார்வை மாணவர்களாக நாங்கள் சேரணும். ஏற்கனவே எண்ணற்ற மாணவர்கள் இருக்காங்க. இதில் எப்படி ஜாயின் பண்ணணுங்கிற ஃபார்மாலிட்டியை நீங்கள் வந்து நேயர்களுக்காக சொல்லுங்கள். பொதுவாக இதற்கு பிறகு நம்ம நிறைய வகுப்புகள் எடுத்துக்கிட்டே இருந்தோம். வகுப்புகள் வந்து அடிப்படையில் மாணவர்களை மட்டும்தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கவனிக்க போகிறோம். அதனால் வகுப்புகள் இதுக்கப்புறம் பெருசாக இருக்காது. ஸோ குருகுலத்தில் இணைந்ததற்கு பிறகு, குருகுல மாணவரானதற்கு பிறகு அவர்களுக்கென்று பண்டிகை வகுப்புகள், வாஸ்து வகுப்புகள், நட்சத்திர வகுப்புகள், இந்த மாதிரி குறிப்புகள் மாணவர்களுக்காக கொடுக்கும் பொழுது தான் நமக்கு நடைமுறையில் நன்றாக இருக்கிறது. ஆகையினால வந்து பார்த்தீங்கன்னா அனைவருமே நம்மளுடைய சிவஸ்கந்தா ஜோதிட குருகுலத்தில் இணைந்து அடியனுடைய எண்ணற்ற வகுப்புகளை அத்தனையும் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா பெற்றுக்கொள்ளலாம். பார்த்துட்டு இருக்க நேர்கள் குருவின் பார்வையில் வாழ்நாள் முழுக்க நீங்க வந்து சிவஸ்கந்தா ஜோதிட குருகுலத்தில் குருஜியின் மாணவனாக பயணிக்க அரிய வாய்ப்பு. ஸ்கிரீன்ல 2 நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கும். கால் பண்ணீங்கன்னா இணையறதுக்கான ஃபார்மாலிட்டிஸ் என்ன அப்படிங்கிறது தெளிவாக சொல்லப்படும். நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா பணம், இந்த பணத்தை எப்படி நம்ம எளிமையான முறையில் அதே மாதிரி நேர்மையான வழியில் எதை நம்ம ஆக்டிவேட் பண்ணுறதன் மூலமாக சம்பாதிக்க முடியும்னு இன்னைக்கு பல விதிகள் இருந்தாலும் நமக்கு சுலபமான விதிகளை சொல்கிறதுக்காக ஜோதிடர் மற்றும் பிரணவ வாஸ்து நிபுணர் சிவகுரு ரூபன் டாக்டர் ஜி சத்யசீலன் குருஜி அவர்கள் கூட தான் இணைஞ்சிருக்கோம். குருஜி வணக்கம். ஸ்ரீ குருப்பியோ நமஹா, ஸ்ரீ மாத்ரே நமஹா, ஓம் அகத்தீசாயி நமஹா. இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். வணக்கம் குருஜி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் மகாலட்சுமி ஈர்ப்பு விதி, பொருளாதாரத்தில் எப்படி முன்னேறதுன்னு பல பதிவுகள் கொடுத்துருக்கீங்க. ஆனாலும் நிறைய பேர் இன்னும் பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் பின்தங்கி தான் இருக்காங்க. பொதுவாக இந்த குரு சுக்கிரன் இவங்க தான் பணம் தருதுன்னு, ஆனால் நீங்கள் 9 கிரகமுமே வந்து நேர்படுத்தி அதற்கான நிறைய விஷயங்கள் சொல்கிறீங்க. உங்களுடைய கண்ணோட்டத்தில் பணத்தை சுலபமாக இந்த கிரகத்தை ஆக்டிவேட் பண்ணுறதன் மூலமாக நீங்கள் வந்து ஈர்க்க முடியும், நீங்கள் வந்து சம்பாதிக்க முடியும்னா என்ன? அனுபவ நடைமுறையில் முதல்ல 1000, லட்சம், அதற்கு பின்புதான் கோடி, இப்படியெல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அடிப்படையிலிருந்து நம்ம வளரணும்னா முதல்ல 1000 தான் நம்மளுடைய அடிப்படையான ஒரு குறிக்கோளாக என்ன பண்ணுதுன்னா இருக்கிறது. 1000ஐ நாம வந்து பழக தெரிந்ததற்கு பிறகுதான் அதற்கு பிறகு நாம என்ன பண்ணுவோம், லட்சங்கள்ல தன்னுடைய மனநிலையை செலுத்துவோம். லட்சத்திற்கு பிறகு கோடிகள்ல நம்ம என்ன பண்ணுவோம்னா தன்னுடைய மனநிலையை செலுத்துவோம். இப்போ என்னுடைய அனுபவப்படி பொதுவா 1000ல் நாம் கவனம் செலுத்தினாலே லட்சங்கள் நமக்கு எளிமையாக கிடைத்துவிடும். ஒருவர் அடிமட்ட நிலையில இருக்காரு, அவர் வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு வளரணும் அப்படின்னா, நான் ஆராய்ச்சி செய்து அனுபவித்த ஒரு நிலைப்படி பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகமாக யார் வருகிறார் என்றால் சந்திர பகவான் தான் வருகிறார். இந்த இடத்துல குருஜி பொதுவாக குரு சுக்கிரன் இவங்கள தானே பண ஈர்க்கக்கூடிய கடவுளா கிரகமா நிச்சயமா சொல்றோம். நிச்சயமா. இப்போ இதுல இருந்து ஏன் நான் சந்திர பகவான் அப்படின்றத சொல்றேன்னா, நிறைய புத்தகங்களை நம்ம கவனித்து பார்க்கும் பொழுதும், நிறைய நவகிரக விதிகளை பரிசீலனை பண்ணி பார்க்கும் பொழுது, மனமே பணம், மன தெளிவு இருந்தாதான் பணத்தை சம்பாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு கூற்று இருக்கிறது. இப்போ மகாலட்சுமி நமக்கு செல்வத்திற்குரிய அதிதேவதையாக இருந்தாலும் அவளுடைய பிறப்பு இங்க எதன் அடிப்படையில் இருக்கிறது அப்படின்னா, சந்திர சகோதரி என்ற ஒரு நிலையில் இருக்கிறது. சந்திரன் தோன்றியதற்கு பின்பு பிறந்தவளாகத்தான் யார் வருகிறாங்கன்னா அம்பாள் வருகிறார்கள். அப்போ முதல்ல ஒரு மனிதனுக்கு முழுமையான சந்திர பலம் அமைந்ததற்கு பிறகுதான் ஒருவரால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த இடத்துல மகாலட்சுமியினுடைய வசீகரத்தை பெற முடியும். ஒரு பணம் தேங்கி இருப்பதற்கும் வேகமாக சுழன்று லாபத்தை பெற்று தருவதற்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? அப்போ ஒரு பணத்தை நம்ம சுழற்சியில விடும் பொழுதுதான் அது நமக்கு என்ன ஆகுது, மல்டிபிளா நமக்கு திரும்ப வந்து சேருகிறது. அப்போ வேகமாக சுழலணும், பயணிக்கணும் அப்படின்னு வரும் பொழுது அதற்குரிய கிரகம் யாருன்னா சந்திர பகவான். அவர் கூறுவது என்ன அப்படின்னா, குறுகிய காலகட்டத்தில் 27 நட்சத்திரங்களோடும் தொடர்பாகி வருகிறார். ஒரு நட்சத்திரம் கூட அவருக்கு அங்கு பகை இல்லை.
எல்லோரோடும் என்ன ஆகிறாருன்னா நட்பு பூண்டு அவர் வந்து சிறப்பாக இருக்கிறார். அப்போ இந்த இடத்துல சந்திர பகவானால் மட்டும்தான் எந்த விதத்திலும் எந்த மனிதர்களையும் பகைத்து கொள்ளக்கூடாத குணத்தை கொடுக்கக்கூடியவராக இங்கு இருக்கிறார். அப்போ ஒரு மனிதன் மனத்தெளிவோடு இருக்கும் பொழுது கோபமாக உள்ளவரை எப்படி கையாளணும், மகிழ்ச்சியாக உள்ளவரை எப்படி கையாளணும், தன் கட்டுப்பாட்டில் தன் மனம் இருக்க ஒருவன் வந்து பழகி கொண்டால்தான் அவருக்கு பொருளாதாரத்தை அவர்தான் அதிகமாக இருக்கிறார். சோ அதுதான் மனமே பணம் அப்படின்னு நாம இந்த இடத்துல சொல்றோம். இதை நம்ம ஒரு வழிபாட்டின் அடிப்படையில் வளருவதற்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை நான் கவனித்திருக்கிறேம்மா. என்ன அப்படின்னா இப்ப சந்திர பகவான், சந்திரனுடைய நட்சத்திரம் என்ன அப்படின்னு நம்ம உற்று நோக்கி பார்த்தோம்னா ரோஹிணி வருது, அஸ்தம் வருது, திருவோணம் வருகிறது. இந்த ரோஹிணி, அஸ்தம், திருவோணம் இது மூன்றும் சந்திரனுடைய நட்சத்திரம். இவர்களுடைய தொடர்பு எங்க முழுமையாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா ரிஷப ராசி, கன்னி ராசி, மகர ராசி இருக்குது. இது மூன்றுமே நிலத்தத்துவ ராசிகளாக நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா எடுத்துக்கலாம். இப்போ ஒருவருடைய செல்வ நிலை அப்படின்னு வரும்பொழுது இந்த இடத்துல வந்து 2ஆம் பாவம், 6ஆம் பாவம், 10ஆம் பாவம் இதை தொடர்பு படுத்தி தான் ஒரு ஜாதகத்தில் செல்வ நிலையை நம்மால என்ன பண்ண முடியுது, அறிய முடிகிறது. அதை தாண்டி இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த சந்திரனுடைய நட்சத்திரத்திற்கும் பெருமாள் வழிபாட்டிற்கும் நிறைய தொடர்பு இருக்கிறது, அவருடைய அவதாரத்திற்கும். இப்ப உதாரணமா நீங்க ஒண்ணு கவனிச்சு பார்த்தீங்கன்னா ரோஹிணி நட்சத்திரம் கிருஷ்ணருடைய அவதாரம் இருக்கிறது. அஸ்த நட்சத்திரத்தை கவனிச்சு பார்த்தீங்கன்னா திருப்பதியில் நின்றகோல பெருமாள் என்ற ஒரு நிலை வந்து வருகிறது. ஏன்னா அதுல புதன் உச்சம். திருவோணம் அப்படின்னு எடுத்து பாருங்க வாமன அவதாரத்தினுடைய தொடக்கமாக இருக்கிறது. அப்போ இந்த இடத்துல மூன்றுக்கும் பெருமாளுக்கும் தொடர்பு இருக்கிறதுனால அப்ப பெருமாளை இந்த சந்திரனுடைய நட்சத்திரத்தில் நாம் தொடர்பு படுத்தும் பொழுது ஒருவன் அடிப்படை பண அறிவை நிறைவாக பெறுகிறார். இந்த இடத்துல நம்ம நிறைய சொல்லியிருக்கோம், உருளி பரிகாரம்னு சொல்லியிருக்கோம். இப்போ உருளி பரிகாரம் அப்படின்னா என்ன, அது அகன்ற வாய் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அது வந்து பாத்தீங்கன்னா ராகு அப்படின்னு நம்ம குறிப்பிட்டிருக்கோம். ரோஹிணியில தான் ராகு என்ன ஆகிறாருன்னா உச்சம் அடைகிறார். அதற்கு அடுத்தபடியா அஸ்த நட்சத்திரத்தை எடுத்துக்கோங்க, அதுலதான் வந்து பாத்தீங்கன்னா புதன் உச்சம் அடைகிறார். அப்போ ஒரு மனிதனுக்கு மனம் தெளிவாக இருந்தாதான் பேச்சு தெளிவா இருக்கும், பேச்சில தான் அவனால பணத்தை இருக்க முடியும். அதே போல வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிகேஷன் இருந்தாதான் அவரால் மல்டிபிள் பிசினஸ் பண்ண முடியும், பார்ட்னர்ஷிப்ல வந்து சக்சஸ் பண்ண முடியும். அப்ப சந்திரனும் புதனும் யார் ஒருவருக்கு சிறப்பாக இருக்கிறதோ அவர்தான் இந்த உலகத்துல மிகப்பெரிய தொழிலதிபராக முடியும், பணத்தை ஈர்க்க முடியும். அப்ப அடிப்படை பணத்தை ஈர்க்கணும்னா இந்த இடத்துல நாராயணனுடைய வழிபாடு ஒரு புறம், இதே சூழலை நமக்கு தரக்கூடியது பெண் தெய்வத்துல துர்க்கையினுடைய வழிபாடு. இந்த ரோஹிணி, அஸ்தம், திருவோணம் இந்த 3 நட்சத்திரத்துல நின்ற நிலையில் இருக்கக்கூடிய பெருமாளை வழிபடுவதும் நின்ற நிலையில் இருக்கக்கூடிய விஷ்ணு துர்க்கையை வழிபடுவதும் நமக்கு பொருளாதார மேன்மையை உறுதியாக தரும். இந்த நட்சத்திரங்கள் காலகட்டத்தில் நாம் கொடுக்கக்கூடிய அன்னதானத்திற்கு முழுமையாக பொருளாதாரத்தை முன்னேற்றக்கூடிய சக்தி உண்டு. அந்த மாசம் வரக்கூடிய அந்த நட்சத்திரத்தில் அது பெரும் அன்னதானமாக இல்லாமல் சிறு அன்னதானமாக இருக்க வேண்டும். என்னைக்குமே நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணுமா, ஒரு காரகத்துவத்தை ரொம்ப வேகமாக அதிகமாக இயக்கும் பொழுது அவருக்கு இந்த பூமி வாழ்க்கையில கர்மா வேகமா அழிஞ்சு போயிடும், தொழில் முடங்கிடும். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, எந்த ஒரு செயல்ல ஒருத்தர் ரொம்ப வெற்றிகரமாக இருக்கிறாரோ அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு பெரிய பிரச்சனை இருக்கும். அதனால எல்லா செயலுமே பூமி வாழ்க்கையில ஒரு மனிதன் நல்லா இருக்கணும்னா அளவோடு வைத்துக் கொள்ளணும். எந்த ஒரு விஷயம் ஐடென்டிஃபை பண்ணுதோ அதே ஒரு விஷயமே ஒரு ஜாதகருடைய வாழ்க்கையில பின் பிரச்சனையும் என்ன பண்ணணும்னா அதிகமாக ஏற்படுத்தும். அப்போ நாம என்ன பண்ணணும்னா நமக்கென்று வேண்டும் என்ற ஆசையோடு சில விஷயங்களை நடைமுறைப்படுத்தும் போதுதான் பூமி வாழ்க்கையில நல்லா இருக்க முடியும். எல்லாமே நான் வந்து மற்றவங்களுக்கு எனக்குன்னு இல்லாம செய்கிறோம் அப்படின்னா அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் எந்த விதமான அடையாளமும் இருக்காது. உதாரணமாக மனைவியோ குழந்தையோ சொத்துக்களோ அல்லது அந்த தலைமுறையில நல்லா இருக்கணும்னு அடுத்த தலைமுறை போற வாய்ப்போ அவர்களுக்கு இருப்பது இல்லை. ஆகையினால அதிகபட்சம் வந்து பாத்தீங்கன்னா 27 நபர்கள், ரொம்ப தூரமா போனோம்னா 100 பேர். இந்த 3 நட்சத்திரத்துல நம்ம அன்னதானம் ரொம்ப சுவையாக கொடுக்கும் பொழுது, பாயாசத்தோடு நம்ம கரெக்டா கொடுக்கும் பொழுது நம்மளுடைய கடன் சுமை விலகும். இப்பதான் நாங்க அடிப்படையில் இருக்கோம், என்ன பண்ணலாம், 7 நபர்களுக்கு கொடுத்தால் போதுமானது. அப்போ இந்த இடத்துல புதனும் சந்திரனும் வலுவடையும் பொழுது மிகப்பெரிய மாற்றம் நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கும், பொருளாதாரத்தை ஈர்க்க முடியும். அது மட்டும் அல்லாது சந்திர புத சேர்க்கைக்குன்னு ஒரு மூலிகை இருக்கு, அதுக்கு பேரு தான் மரிக்கொழுந்து. சந்திர புதன் சேர்க்கைக்கு பேரு தான் என்ன, மரிக்கொழுந்து. இந்த மரிக்கொழுந்து வாசனைக்கும் பணம் ஈர்ப்பதற்கும் நிறைய தொடர்புகள் இருக்கிறது. சந்திர புதனுடைய சேர்க்கைக்கு உள்ள மரம் தான் வாழை மரம். வாழைனார்
மறிக்கொழுந்து. இதை மாலையாக்கி நின்றகோல பெருமாள் நின்றகோல துர்க்கை இவங்களுக்கு போட்டுட்டு நீங்க இவர்களுக்குரிய ஸ்லோகங்களை நீங்க சொல்லிட்டே வாங்க. உங்க மனம் தெளிவடையுதா இல்லையான்றத பாருங்க. உங்களுக்கு இறைவன் படி அளக்குறாரா இல்லையான்றத பாருங்க. இந்த நட்சத்திரத்தில் நீங்கள் முறையிட்டு நீங்க படி அளக்க போறார் அப்படின்னா நிச்சயமா நல்ல பலன் இருக்கும். நான் இப்பவே சொல்லிடுறேன். இப்ப நான் ஒரு பரிகாரம் சொல்றேன், இது எல்லாமே இவர்களுக்குன்னு எழுதப்பட்டது, இவர்களுக்குன்னு உரியதுன்றது படிக்கும் பொழுதே தெரியும். இந்த வீடியோவை யார் தெரியுமா பார்ப்பாங்க? அதிகபட்சம் சொல்லணும்னா இந்த வீடியோவை 100% மீனராசிக்காரங்க தான் பார்ப்பாங்க. அவங்க கண்ணுல மட்டும்தான் இது படும், வேற யாரு கண்ணிலையும் படாது. மீன ராசி அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா சிம்ம ராசியில் உள்ளவர்கள் அதிகப்படியா இந்த வீடியோ பார்க்கும். அதிலும் குறிப்பாக யாரெல்லாம் தன் வாழ்நாளில் இப்பதான் நான் கோபூஜை செஞ்சுட்டு வந்தேன், இப்பதான் நான் ஒரு அம்பாளுக்கு ஒரு விரதம் கடைபிடிச்சேன், இப்பதான் ஒரு அம்பாலை நான் கும்பிட்டு முடிச்சேன்றவங்க இந்த வீடியோ பார்த்துருவாங்க. இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம், நீங்க ஒவ்வொரு வாட்டியும் இந்த சம்பந்தப்பட்டவன் தான் பார்ப்பாங்கன்றீங்க. கமெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா எல்லாரும் ஆமாம் கரெக்ட் நீங்க சொல்றது அப்படின்னு. உதாரணத்துக்கு நீங்க திருச்செந்தூர் பத்தியே சொன்னதும் வாராகி அம்மனை கும்பிடுறவங்கன்னு சொல்லும் போதும் கிட்டத்தட்ட ஒரு 1000கணக்கான மெசேஜஸ் ஆமா அப்படின்னு. இதை என்ன சமிக்கையை வச்சு நீங்க சொல்றீங்க? அதாவதுமா, இப்ப நான் சொல்லி கொண்டிருக்கக்கூடிய இந்த பரிகாரம் நான் சொல்லுவது கிடையாது. சில காரகத்துவங்களை ஆராய்ந்து இறைவனுடைய தன்மை ஏன் இந்த தோற்றத்தில் இருக்கிறது, இந்த குறியீட்டில் இருக்கிறது அப்படின்னு யோசிக்கும் பொழுது இப்ப நான் சொல்லி கொண்டிருக்கக்கூடிய தேவதைகளுடைய அனுகிரகம் இந்த விதிகளை கணிக்கும் பொழுது நமக்கு கிடைத்திருக்கிறது. அப்போ இந்த தேவதைகளுடைய அருள் பெற்றவர்களுக்கு மட்டும்தான் இது போய் சேரணும் அப்படின்றத இறைவன் எழுதியிருக்கார். நம்ம கையில ஒண்ணுமே இல்லை. இப்போ இது யாருக்கு ரொம்ப அருமருந்து இப்ப நான் சொல்றது அப்படின்னா, 7.5 சனியில ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பவர்களுக்கு அருமருந்து. அப்ப 7.5ல ரொம்ப இப்ப அடி வாங்கிட்டு இருக்கிறவங்க யார் அப்படின்னா மீனராசிக்காரர்கள் தான். இப்ப அவர்களுக்கு தான் மனம் சார்ந்த உளைச்சல், உடல் சார்ந்த உளைச்சல், உடம்பை பார்த்துக்க முடியலையேன்ற வருத்தங்கள், மகிழ்ச்சி அப்படின்றதுக்கு ஒரு இடம் இல்லாமல் இருக்கிறது. இப்போ இதை நம்ம அடிப்படையில கொடுக்கும் பொழுது இவர்களை விட ஒரு பெரிய நபர்கள் யாரும் இல்லை. இன்னைக்கு இருக்கிற சூழல்கள்ல அன்றைக்கு இருந்த பிரசன்ன சமிக்கையில இந்த மீனராசியும் சிம்ம ராசியும் தான் அம்பாலையும் கோபூஜையையும் அதிகமாக வணங்கியவர்கள். சனி பகவான் அருள் பெற்றவர்களுக்கு இந்த வீடியோ பதிவு கண்டிப்பா தெரிஞ்சிடும். சோ அவருடைய ஆசீர்வாதத்தால இதை ஃபாலோ பண்ணுவாங்க. ஃபாலோ பண்ணி கண்டிப்பா சக்சஸ் அடைவாங்க. எதிர்பாராத பணவரவு அவர்களுக்கு உறுதியாக வரும். 100% இல்லை என்றாலும் 170% நான் சொன்ன நபர்களுக்கு தான் இந்த வீடியோ போய் சேர போறது. அவங்க தான் வெற்றி அடைய போறாங்க. இப்ப நீங்க இந்த 3 நட்சத்திரம் சொன்னீங்க, நின்றகோல பெருமாள், துர்கை சொன்னீங்க. இப்ப துர்கைங்கும் போது ராகு காலத்துல தான் நாங்க இதை பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. நிச்சயமா. அதாவதுமா, ராகு காலம் அப்படின்னாலே எல்லாருக்குமே ஒரு பயம் வருது. நிறைய பேர் என்கிட்ட ஜாதகம் பார்க்க வருவாங்க. ராகு காலம்னா எனக்கு ராகு காலம் முடியட்டும், அதுக்கப்புறம் நான் ஜாதகம் பார்த்துக்கிறேன், ராகு காலத்துல வாஸ்து விசிட் வர வேண்டாம்னு சொல்லுவாங்க. உண்மையை சொல்லட்டுமா, வெள்ளிக்கிழமை ராகு காலத்தை விட மனிதனுடைய மனதில் இருக்கக்கூடிய அழுக்குகளை தீர்ப்பதற்குரிய காலம் வேற எதுவுமே கிடையாது. மருத்துவர்கிட்ட எதுக்கு வரீங்கன்னா உடம்புல இருக்கக்கூடிய நோயை கண்டறிந்து தீர்வு பெற. ஜோதிடர்கிட்ட எதுக்கு வரோம் அப்படின்னா ஜாதகத்துல இருக்கக்கூடிய தோஷத்தை நீக்கி தீர்வு பெறுவதற்கு. ஒரு வாஸ்து எதுக்கு பார்க்கிறோம்னா நம்ம வாழ்க்கையில முன்னேறுவதற்கு. உண்மையா சொல்லணும்னா நம்மளுடைய பிறவி கர்மாவை தெய்வ எங்கர்கள் அப்படின்னு சொன்னா மருத்துவர்கள், ஜோதிடர்கள், வாஸ்து நிபுணர்கள் தான். இவங்க கிட்ட இந்த ராகு காலத்துல போய் சரணாது கடை அடைஞ்சி ஒரு கேள்வியை கேட்கும் பொழுது அந்த டைம்ல இதை பண்ணீங்கன்னா இது உங்களுக்கு நடந்துரும்னு அவங்க சொல்ற வாக்கு பலிதமாகும். காரணம் என்னன்னா, வெள்ளிக்கிழமை ராகு காலம் என்பது சந்திர பலம் அடைகிற நாள். சந்திர பலத்தை ஒரு மனிதன் குறைக்காம வாழ்க்கை முழுக்க வச்சுக்கணும், மனதுல இருக்க ஒரு சஞ்சலம் கூட வரக்கூடாதுன்னா வெள்ளிக்கிழமை ராகு காலத்தை யாரு கரெக்டா ஃபாலோ பண்றாங்களோ, சரியா ஃபாலோ பண்றாங்களோ அவங்களுக்கு மனத்தெளிவு மிக சிறப்பாக இருக்கும். மனத்தெளிவு அவ்வளவு சூப்பரா இருக்கும். அதுல அதை கெட்ட விஷயமா நினைக்கிறது ரொம்ப ரொம்ப தவறு. காரணம் என்னன்னா, சந்திரன் உச்சமடையக்கூடிய அதே இடத்தில் தான் ராகுவும் உச்சமடைகிறார் ரிஷபராசியில். ரிஷபம் என்பது சுக்கிரனுக்கு உரிய ராசி. இப்ப இந்த இடத்துல சுக்கிரன், ராகு, சந்திரன் இந்த 3 சேர்க்கையும் தருவதுதான் வெள்ளிக்கிழமை ராகு காலம். அதனாலதான் ராகு கால வழிபாடு சகல நன்மைகளையும் தரும். அது பெண்குரிய கிரகமாக இருக்கிறது. சுக்கிரனும் பெண்ணும், சந்திரனும் பெண். ராகு அப்படின்றது அதுல இருக்கக்கூடிய மாயை. இப்ப சுக்கிரன், சந்திரன், ராகுன்றது ரிஷபராசியில மட்டும்தான் இருக்கிறது. அப்ப அதனாலதான் பெண்களுக்கு ராகு கால வழிபாட ஒரு முக்கியமான வழிபாடாகவும், ராகு என்பது பலிக்கு சமமான ஒரு கிரகம், அதாவது பலியிடுதல். அதனாலதான் பாத்தீங்கன்னா எலும்பிச்சம்பழத்தை அங்கேயே உட்கார்ந்து கோருங்க அப்படின்னு சொன்னதுக்கான சூழலும் அதனால அடிப்படையில தான். அதனால எலுமிச்சம்பழத்தை ராகு காலத்துல நம்ம கோர்க்க 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 நம் தீய வினைகள் அனைத்தும் விலகும். அதுதான் அதுல இருக்கிற அடிப்படை. இது பெண்களுக்கே உரியது. நான் நிறைய கோவில்கள்ல ராகு காலத்துல பெண்களை பார்த்திருக்கேன். ராகு பகவான் தோற்றத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. அனைவருமே கேதுவின் தன்மையில தான் இருப்பாங்க. ஆக்சுவலி அங்க அம்பாளுக்கு பிடிச்ச விஷயமே என்னன்னா, சுக்கிரன், சந்திரன், ராகு அப்படின்னாலே அம்பாள் பாத்தீங்கன்னா இசை கானத்தின் மூலம் அந்த இடத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா தோஷங்களை நீக்குறாங்க.
எலுமிச்சை மாலை கோர்த்து அம்பிகைக்கு அணிவித்து பசு மஞ்சளால் செய்யப்பட்ட குங்கும வாசனையினால் அர்ச்சனை செய்யும் பொழுது அம்பாள் என்ன பண்றாங்கன்னா நலம் அடைகிறாங்க. வரக்கூடிய பெண்கள் யாருமே என்ன பண்ணலன்னா ராகுகால வழிபாட்டுல பாடவும் மாட்டேங்கிறாங்க. ராகுகால வழிபாட்டுல வந்து பாத்தீங்கன்னா அந்த எலுமிச்சம்பழ மாலையை எங்கிருந்தோ வாங்கிட்டு வராங்க. அந்த இடத்துல ஒரு ஸ்ரத்தையா யாருமே என்ன பண்ணலன்னா செய்யல. இவர்களை பார்த்தால் தான் அம்பாள் மாதிரி இருக்கு. அப்ப என்னன்னா நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நாம் இந்த மனித உடம்புல என்னென்ன விஷயத்தை குறியீடா வச்சுக்கணும், குறியீடா வச்சுக்க கூடாதுன்னு நிறைய விதிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால தெய்வத்தை பார்க்கும் பொழுது தெய்வத்துக்குரிய குறியீடு மாதிரியே புடவையை கட்டிட்டு போகணுன்ற அவசியம் இல்லை. நாம மனிதர்கள். சோ நமக்குன்னு என்ன விதிகள் இருக்கிறதோ நாம இருக்கணும். தெய்வம் தெய்வமா இருக்கணும். தெய்வத்துக்கு வந்து திரிசூலம் போட்ட புடவை, வேப்பலை போட்ட புடவை சாத்துறாங்கன்னா அதை நாம சாத்திட்டா நம்ம தெய்வமாக முடியாது. ஸோ நாம இயல்பாக இருந்து தெய்வத்துக்கிட்ட வரத்தை கேட்கக்கூடிய நிலையில் இருந்தாதான் அந்த இடத்துல நாம் மனிதராக உணர்வோம். அவங்க தெய்வமாக நம்மளால பார்க்கவும் முடியும். இல்லைன்னா நம்மளே தெய்வமா நினைச்சுக்கிட்டோம்னா நாம தனியாவே வாழ வேண்டியதுதான். அந்த இடத்துல வந்து என்ன ஆகிடும்னா முக்தியை நோக்கி நமக்கு பயணம் போயிடும். அதனால வெள்ளிக்கிழமை ராகுகால பூஜைக்கு பெண்கள் போறீங்கன்னா நல்ல பளிச்சிடும் ஆடை, தலை நிறைய மல்லிகைப்பூ, முகத்துல வந்து ஒரு தெளிந்த பிரகாசம், யாரு பார்க்கறாங்க பார்க்கலன்னு கூச்சப்படாம அழகா உட்காந்து துக்க நிவாரண அஷ்டகமா, துர்க்கையினுடைய போற்றிகளா அத்தனையும் சொல்லணும். அமைதியா உட்காந்து மாலை கோர்க்கணும். அங்க வந்திருக்கக்கூடிய சுமங்கலி பெண்களுக்குள்ள ஒரு மகிழ்ச்சியான நேர்மறையான விஷயத்தை பேசிக்கணும். இப்படி பண்ணி பாருங்க, ராகுகால வழிபாடு அட்டகாசமான பலனை கொடுக்கும். இதுவும் பொருளாதாரத்தை தரும். நம்ப மாட்டீங்க, நான் தங்கம் வாங்குறேன்னா வெள்ளிக்கிழமை ராகு காலத்துல தான் வாங்குவேன். நான் வெள்ளி வாங்குறேன்னா வெள்ளிக்கிழமை ராகு காலத்துல தான் வாங்குவேன். இது என் வகுப்புல நிறைய சொல்லியிருக்கேன். இப்ப மக்களுக்கு சொல்றேன், பழகி பாருங்க. இதுல இன்னும் ஒரு சந்தேகம் என்னன்னா, மாதாந்திரம் வரக்கூடிய இந்த ரோகிணி ஹஸ்தம் திருவோணம் ஒருவேளை எங்களுக்கு வெள்ளிக்கிழமையா வரல, மற்ற கிழமைகள்ல வருதுன்னா மற்ற கிழமை இந்த நட்சத்திரம் வந்தா மட்டும் போதும். அது வெள்ளிக்கிழமையோடு வரணும்ன்ற அவசியம் கிடையாது. ராகு காலம் தான் வெள்ளிக்கிழமையோடு இருக்கிற ராகு காலம் சிறப்புன்னு சொல்றேன். ஸோ துர்க்கையை நார்மலா வந்து பாத்தீங்கன்னா சந்திரனோட நட்சத்திரம் எந்த கிழமையில இருந்தாலும் வழிபடலாம். இந்த 3 நாள் நீங்க அன்னதானம் பண்ணிடுங்க, உங்களுக்கு பொருள் வரவு கிடைக்கும். உங்களுக்கு உதவுபவருக்கு யாராவது வருவார். உங்களை அடுத்த நிலைக்கு அழைத்து செல்ல ஒரு மனிதரை இறைவன் உங்களுக்கு காட்டுவார். அனுபவித்து பாருங்க. கண்டிப்பாக எல்லாருக்குமே நிச்சயமா நீங்க எல்லாருமே இதை செய்து பார்த்துவிட்டு கமெண்ட்ஸ்ல உங்களுடைய முன்னேற்றம் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. இதே மாதிரி அடுத்து ஒரு மனிதன் வாழ்க்கையில பொருளாதாரத்துல எப்படி முன்னேறணும், குடும்பத்துல எப்படி சந்தோஷமா இருக்கணுங்கிற அடுத்த ஒரு முத்தான பதிவுல சந்திக்கலாம் குருஜி. நன்றி. நல்லதுமா. வெற்றிவேல் முருகா.